பரிசுத்தாவின் கனிகள் 9 உண்டு, பரிசுத்தான் வரங்கள் 9 உண்டு. இந்த கனியில விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் வேறு. கடவுளை விசுவாசிப்பது அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் வரத்தில் இருக்க விசுவாசம் அது வல்லமையானது. இது கடவுளுக்குள்ள என்ன விசுவாசிப்பது, நான் இதை செய்வேன், எனக்கு முடியும், அந்த விசுவாசம் நிறைய பேர்கிட்ட இல்லை. அது தேவை. போன வாரத்துக்கு முதல் வாரம் பேசியது அத்திவாரம். அதிலிருந்து தொடர் பிரசங்கமாக போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4-5 வாரம் போகும். எனவே அதை பார்த்து இன்று அந்த செய்தியை பார்க்கலாம். விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். நம்பர் 1, ஒரு தெளிவான நோக்கம். நம் வாழ்க்கையில ஏதாவது அடைய வேண்டுமா? ஒரு தரிசனம் அல்லது ஒரு வாகனம் வாங்குவது, வீட்டை வாங்குவது, ஒரு தேவை, ஒரு திருமணம் நடக்க வேண்டுமா? அதில் டீட்டெயில் தெளிவு இருக்க வேண்டும். ஒரு வாகனம் சொன்னாண்டு வாகனத்தை தாமதிக்க கூடாது. அதை தெளிவாக்கணும். இந்த வாகனம் இப்படிப்பட்டமான இந்த கலர், அப்படி சொல்லும் பொழுது அதில் பிக்சர் வரும். இந்த படம் மிக முக்கியம், பார்ப்பது முக்கியம், தெளிவு. ஒரு திருமணம் சொன்னால் ஒரு பெண் வேணும்னா அந்த பெண் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், என்ன நிறம் இருக்கணும், அவருடைய கூந்தல் எவ்வளவு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிக்சர். அப்படி நாங்கள் தெளிவுபடுத்தும் பொழுது நமக்கு உறுதி வரும். இயேசு தெளிவாய் பேசினார். அந்த 6 கச்சாடிகளை தண்ணி நிரப்புங்க, லாசரஸ் வெளியில வா, தெளிவு. அந்த கோடர் எங்கே விழுந்துச்சு, தெளிவாய் கேட்டா. அப்ப நம்ம ஒரு காரியம், சபை வளரணும். சபையை வளர எவ்வளவு பேர் வேண்டும், எப்படிப்பட்ட சபை வேணும், தெளிவு. அப்ப அந்த படம் வேணும். 2வது, நமக்கு ஜெபவிண்ணப்பதை ரொம்ப சுருக்கமாக வச்சுக்கொள்ளலாம். எனக்கு இந்த பிரச்சனைக்கு, வீட்டு பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு, வாகனம் இல்லை, வாடகை கட்ட முடிய, இப்படிலாம் கேட்கறத விட ஒரு தேவை, எனக்கு பண தேவை, பணத்தினால் ஆசீர்வாதம், பணத்தில் இப்படி இருக்க வேண்டும், தெளிவான ஒரு ஆசீர்வாதம். அப்படி சொன்னால் போதும், அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதை தெளிவாக சொல்லுங்கள். அப்படி ஜெபிக்கவங்க வீட்டு தேவைக்கு ஜெபிக்க மாட்டாங்க, கடனுக்கு ஜெபிக்க மாட்டாங்க, ஏன்னா அதுல எல்லாம் இருக்கு. 2வது, ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னத நிலையில் இருக்க வேண்டும். வல்லமை ஊழியர் செஞ்சு தீர்க்கதா சொல்லி அற்புதம் செஞ்சு நல்ல பாஸ்டரா உயர்ந்த நிலையில் இருக்கணும். அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அது இன்னொரு தேவை, ஒரு 3-4 தேவை. அந்த தேவையை தெளிவாக வைத்துக்கொண்டு எங்களுக்கு தெரியும் இதுதான். அதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ணி முடிச்சோன்ன 2வது, அனல் பட்டும் வாஞ்சை. இது அடைய வேண்டும், இது கட்டாயம் எடுக்கணும், இந்த வாகனத்தை எடுக்க வேண்டும், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், ஒரு வெறி. இந்த சபையை வளர்க்க வேண்டும் ஒரு வெறி என்கிட்ட இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதே தான் நினைக்கிறேன், அந்த ஆசை என்கிட்ட இருக்கு. இப்படியே இருக்கும் பொழுது 3வது, அதை பத்தி நிச்சயம் வந்துடும். எனக்கு இப்ப விளங்குது, சர்ச் வாழ்ந்துட்டுன்னு அது வந்துட்டு, பொருளாதார ஆஸ்வதிக்கப்பட்டு விளங்கிட்டு, என் அடுத்த தேவை சந்திக்கப்பட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப அந்த ஃபீல் வந்தோன்னு விசுவாச அறிக்கை. நான் இப்ப பேசுறேன், சபைக்கு ஜனங்க வருவாங்க, சபையில ஜனங்க நிற்பாங்க, இது விசுவாச அறிக்கை. அப்ப இந்த விசுவாச அறிக்கை 1. 2வது, ஜனங்கள் வருவாங்களாக கட்டளையிடுவது. முதலாவது வருவாங்க, ஃபெய்த். 2வது, வருவாங்களாக கட்டளையிடுவான். 3வது, சபை வளர்ந்துட்டு கிடைச்சிட்டு சொல்லுவான். ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக முதல்ல அவனுடைய பேரை மாத்திட்டான். ஆபிரகாம் ஒரு பிள்ளை இல்லை. நம் தேவன் இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கவர். தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வான், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வான். எல்லாமே கர்த்தரை நல்லா வச்சுக்காங்க. அந்த மாதிரி பேசணும். இதுதான் முதல் நாள் சப்ஜெக்ட். 2வது, ஸ்பிரிச்சுவல் ரேம், ஆவிக்குரிய ஸ்தலம். இந்த ஆவிக்குரிய ஸ்தலத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். இதேதான் நம்ம என்னத்தை நினைச்சோம், அதை அனல் பட்டு வைகாக்க வச்சு அது விசுவாச அறிக்கிடுவோம். அதை என்ன செய்யறோம்னா, நம்ம என்ன பிக்சரை நினைச்சோம் அதை தெளிவாக சொல்றேன். நம்ம ஆவியில தெளிவான தரிசனத்தை, கனவை, சிந்தையை ஒழுங்குபடுத்தி, ஒரு படம், இப்படிப்பட்ட ஒரு காரியம், அதை ஒழுங்குபடுத்தி அதை தங்கள் சிந்தனையை ஆழ்படுத்தி, ஆள் மனசுல, இருதயத்தில் இல்ல, முழு இருதயம். இருதயம் வேக, முழு இருதயம் வேக. காலில் எழும்பி ஜெபிக்கணும் அப்படி நினைக்கும், ஆனா காலில் எழும்புன்னா தூங்கலான்னு நினைக்கும், ஆனா உள்ளுக்கு ஒன்று சொல்லுது ஜெபி. அந்த உள்ளுக்கு சொல்லுதான் நீங்க.
அந்த ஆள் மனசுல அப்படியே நினைச்சு, நல்ல கவனிங்க, ஆள் மனசுல அதை அப்படியே நினைச்சு இதுதான் நடக்கவே நினைச்சு இந்த ஸ்பிரிட்டை ஸ்பிரிச்சுவல் கேம் அந்த பரலோக தேவனோட கனெக்ட் பண்ணுவோம். அப்படியே இருந்து நம்ம இந்த தேவையை சொல்லல, பிதாவே நான் உம்மோடினே ஆகணும், உம்மோடினே ஆகணும் அப்படின்னு அவங்க எனக்கு நம்ம இணைகிறது விளங்கும். அது இணைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும், தடையாகும். ஆனாலும் நான் இந்த நெஞ்சில கை வச்சு பிதாவே டக்குனு வேக தாட்ஸ் நான் விடுவேன். இல்ல 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 அப்படி திடீர்னு இணையும். பாங்க 1 Corinthians 6:17 கர்த்தரோடு இசைந்திருக்கவனும் அவருடனே ஒரே ஆவியாக்கான். நான் ஒரு ஆவி ஆகணும். நல்ல கவனிக்க, மந்திரவாதி இப்படி மந்திரம் செய்வான், மந்திரம் செஞ்சு அந்த ஆவியோட கனெக்ட் ஆவான். அதுக்கு தான் அவனுடைய தேவையை சொல்லுவான். அதே மாதிரி நான் காலில் எலும்பி அப்படியே இருந்து கையை தூக்கி ஆண்டவரே ஆண்டவரே. இப்ப கவனிங்க, ஆண்டவரே இந்த தேவைக்கு இந்த பிரச்சனைக்கு அப்படி பேசாத, அங்க வச்சு அவரோட சேர்ந்துக்கோ. இயேசு யோவான் 17 சொல்றாரு, பிதாவே நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல. வசதிங்களா, ஒன்றாயிருப்பது போல யோவான் 17. அது மாதிரி நாம் ஒன்றாயிருக்க விரும்புகிறேன், இவங்களும் நம்மோட ஒன்றாய். அப்ப அவரோட ஒன்றாகணும், நான் ஒன்னாகணும். இப்ப நான் அவரோட நான் என்ன செய்வேன்னா ஆரம்பத்தை வந்து பிதாவே பிதாவே அப்படியே ஃபீல் பண்ண, நான் உங்களோட சேகணும். எனக்கு தெரியும் 2 ஆவியும் கனெக்ட் ஆகுது. இப்ப கனெக்ட் ஆகணும்னா நான் இப்ப பிதா கிட்ட கேட்க மாட்டேன், இப்ப ஒரு ஆவி. இப்ப நான் என்ன செய்வேன், இது நடப்பதாக. அப்ப தெளிவா நினைச்சத இது நடக்க வேண்டும். எப்படி பரிசுத்தாவின அடைக்காத்தாரோ அதே போல நான் அடைக்காத்து இது நடக்கணும். சர்ச் பெருசாய் மாறணும், ஜனம் அதிகரிக்கணும். அப்படி நடக்கும் பொழுது நடக்கும். ஏன்னா என் உள்ள ஆவியும் தேவன் ஒன்று செய்வோம். ஆமென். உற்சாகமா கைகளை தெரிந்து மயப்படுத்தும். இதை பேசா வச்சுதான் இன்னும் தொடர்ந்து போவோம். இன்னைக்கு பார்க்க போறோம் உருவாக்கும் வல்லமை, பேசப்படும் வார்த்தை. நாங்க பேசுற வார்த்தையில உருவாக்குற படைக்கிற வல்லமை உண்டு. எங்க சொற்கள் உருவாக்கும். நல்லா கவனிங்க, நமது மூளையில உள்ள பேச்சு மையம், நாம பேசுற அந்த மையம் வந்து மூளையில இருக்கு. பேச்சு மையம் என்ற பகுதி உடம்புல இருக்க மற்ற எல்லா நரம்புகளையும் ஆளுகிறது என்று மருத்துவம் சொல்லுது. பேச்சு மையம் தான் எல்லாத்தையும் ஆளுது. அது மருத்துவம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா யாக்கோபு புத்தகத்துல பார்க்கவும் 3ஆம் அதிகாரத்துல யாக்கோபு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டான், நாவு ஒரு சிறிய அவயமா இருந்தும் அது முழு சரீரத்தையே ஆளுகிறது. இந்த நாக்கு தான், பேச்சு தான் ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. பேசப்படும் வார்த்தை சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. நாம என்ன பேசுவோம் அது சரீரத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. வார்த்தையில தான் வல்லமைக்கு. எனவே ஒருவன் விரும்புவது போல் தன் சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். நாம பேச 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 அந்த வார்த்தை எங்க பாடியை கட்டுப்பாடு வச்சுக்கோ. இந்த பாடியை ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கொள்வது அந்த பேச்சு மையம். நம்ம பேச விதமா அது கண்ட்ரோல். பைபிள் சொல்லுது நாவு சின்னதா ஃபுல் பாடியை கட்டுப்பாடுல வச்சுக்கு. இப்ப யாராவது ஒரு ஆள் நான் வீக்காக, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் ஃபீல் பண்ண ரொம்ப வீக்கா, இப்படி தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தா எல்லா நரம்புகளும் பலவீனம் அடையும். ஏன்னா தொடர்பு மையம், அந்த கண்டக்ட் மையம், அதுல இருந்து செய்தி போகும். எல்லாரும் பலவீனம் அடைய வேண்டும் என்று நாம கட்டளை பெற்றுட்டோம். இப்ப நாங்க பலவீனம் அடையணும் அங்க சொல்லிட்டாங்க சொல்லி எல்லாம் வீக் ஆயிடும். நீங்க உங்களை வீக் நினைச்சா நீங்க வீக் ஆயிடுவீங்க. இப்போ ஒருவர் எனக்கு இதை செய்ய முடியாது, திறமை இல்லை, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என சொல்லி கொண்டு இருந்தா நரம்பு எல்லாம் அது பிக்ஸ் ஆகும். இது எங்களுக்கு செய்ய முடியாது, இந்த வேலை எங்களுக்கு செய்ய முடியாதுன்னு செய்ய மாட்டாங்க. ஏண்டா நாம் மைய நரம்புல இருந்து கட்டளை பெற்றிருக்கோம் இது செய்ய முடியாது. எனவே அது செயலற்று செய்யாம தான் இருக்கும். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப அது வேலை செய்யாது. உங்க மைண்டுக்கு ரொம்ப பவர் இருக்கு, உங்க சிந்தனைக்கு பவர் இருக்கு.
நீங்க என்னத்தை நினைக்க அதுதான் பேசுங்க. பைபிள் சொல்லுது, மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கான். யாராவது ஒரு ஆள் அடிக்கடி, இப்ப எங்களுக்கு எல்லாம் வயசாயிட்டு, இப்ப நாம ரொம்ப வயசு தானே, இப்ப சின்ன பசங்க வந்துட்டாங்க, அவங்க தான் செய்வான் சொல்லு, நீ வயசா போயிருவா. நீ வயசுன்னு சொன்னதுல முழு உடம்புக்கு நரம்புகள் போய் நான் வயசாயிட்டேன்னு. அப்ப நரம்புகள்லாம் வயசாயிட்டு, அப்ப உடம்புல இருக்க நரம்பெல்லாம் வெளியில தெரியும், இதெல்லாம் தொங்க ஆரம்பிக்கும். அப்ப வார்த்தை உருவாக்கும், வார்த்தை உருவாக்கும். இப்ப முதலாவது பார்க்க போவோம், இந்த பேசப்படும் வார்த்தை, உருவாக்கும் வார்த்தையில முதலாவது வெற்றிகரமான தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வார்த்தையை பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆகிக்க வேண்டாம், வெற்றி ஆக்க வேண்டாம், உங்களோட வார்த்தையை பயன்படுத்துங்க. ஏன்னா வார்த்தையில வல்லம் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, நான் நல்ல சம்பளம் எடுக்கிறேன், ஆனா இப்ப செலவு கூட தானே, செலவு செய்ய கூட, அதனால எனக்கு இப்ப ஒண்ணு மிச்சம் இல்லை, ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு இல்லாம இருக்கேன். நீ எப்படி சொல்லுங்க, ஒண்ணு இல்லாம இருக்கா, நீ அதை மாத்த வேணும். நான் செலவு கூட, செலவு கூட, ஆனா கர்த்தர் எனக்கு சந்தித்து கொண்டு சொல்லணும், அப்பதான் சந்திப்பு நடக்கும். நீ என்ன சொல்ற, செலவு கூட, என்னால ஒண்ணு இல்லை. அவர்கள் உணர்வுகள் எல்லாம் ஏழையா இருப்பதினால அவங்க ஏழையா இருக்காங்க. நீங்க ஏழையா நினைக்கிறீங்க, அதனால தான் ஏழையா இருக்கீங்க. யாராவது ஒரு ஆள் சொன்னா, நான் இப்ப ரொம்ப யங்கா இருக்கேன், காலை போய் போல சொல்லணும். அன்றைக்கு அதே பலம் எனக்கு இருக்கு, அந்த பலத்தோட இருக்கேன். அப்படி சொல்லும் பொழுது, ஏய் நாங்களாம் யங்கா இருக்கோமா, நாமெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா அது நரம்பு மையம் நரம்புல இருந்து அது பலத்தை பெறுது, பலத்தை பெற்று அது பலனாய் செயல்படுது. அப்ப நாம என்னத்தை பேசுறோம், என்னத்தை பேசக்கூடாது, அதை யோசிக்கணும். என்னதான் பைபிள் சொல்லுது, நாவை அடக்குறவன் சரீரம் முழுவதையும் அடக்குறான், முழு சரீரம். அப்ப எதை பேசுவது, எதை பேசக்கூடாது. நீங்க ஜோக்குக்கு பேசலாம், சீரியஸா பேசலாம், ஆனா வார்த்தைக்கு தெரியாது, அது வேலையை செய்யும். இப்ப மாங்காவை சாப்பிட்டு நல்லா முடிச்சு சும்மா வீசிட்டு போயிங்க, நிலத்துக்கு தெரியுமா சாப்பிட்டு முடிச்சு வீசினீங்கன்னு? அதை நினைக்கும், என்னைய உணவு விதைச்சிட்டான், நான் இதை வளர்க்கணும், அது வளர்த்து. இப்ப நீங்க வந்து, என்னடா நான் சும்மா தானே போட்டேன், இது மரமாயிட்டு. நீ சும்மா போட்டாலும் சுமந்து போட்டாலும் அது நடக்கும். நீ கேலிக்கு சொன்னா நடக்கும். ஆண்டவர் கேலிக்கு சொன்னாரா சீரியஸா சொன்னாங்கிறதுக்காது வெளிச்சம் வகட்டுன்னு நடந்துச்சு. அப்ப நாம என்ன சொல்லுவோம், அதுதான் நடக்கும். எதை பேசுறீங்களோ அது சம்பவிக்கும். அப்ப பேச்சு முக்கியமாக்கணும், அந்த பேச்சு நடக்கும். ஏழை ஏழை என்ன சொல்லிக் கொண்டதால் ஏழையா இருப்பீங்க. என்னால முடியும்னு சொல்லிப்பாங்க, வெற்றி பெறுவீங்க. எந்த சவாலையும் சந்தித்து நீங்க ஜெயம் அடைவீங்க. எனக்கு முடியும், தாவீது சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன். பவுல் சொல்றான், என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய. அவங்களோட சப்போர்ட்லாட என்ன செய்வேன், யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய எதுவும் தேவையில்லை. அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் இருந்தா தானே இல்லை. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாரையும் கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நீதிமொழிகள் 15:4 சொல்லுது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவனா அது உயிர், அது வளரும். நீங்க ஆரோக்கியமா பேசுங்க, நல்லது பேசுங்க. இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த கவர்மெண்ட் வந்திருந்தாலும் நாங்க மேல வருவோம். என்ன வெட்டு இருந்தாலும் வாகனம் விலை கூட தான், ஆனால் நம்ம வீட்டுல வாகனம் வந்து இருக்கும். ஆமென். பேச வேணும், அதுதான் ஜீவன். இங்கேயும் விலை குறைஞ்சதா சரித்திரம் இல்லை. விலை குறைஞ்சுனா 10 ரூபா குறைச்சி 20 ரூபா கூட்டினதா தான் சரித்திரம் இருக்கு. எல்லாம் கூடி கொண்டு தான் போகும். நீங்க எல்லாம் நினைக்கிங்க குறைய மட்டும், ஆனா அங்க வாகனம் வாங்க இடத்துல போய்ப்பாங்க, கியூல இருக்காங்க காசு கிட்டுறதுக்கு. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவி செத்துரும். சும்மா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நினைச்சா நீ செத்துருவா, உன் ஆவி உடைஞ்சிரும். இந்த வசனம் ரொம்ப வல்லமையானது.
மனசுல பதிச்சு கொள்ளுங்க. நீங்கள் மாறுவதற்கு முன்னால் உங்கள் பேச்சு மாற வேண்டும். நீ பணக்காரனாக முதல்ல உன் பேச்சு மாற வேண்டும். நீ உயர முதல்ல உன் பேச்சு மாற வேண்டும். உனக்கு சுகம் வர முதல்ல நீ சுகமா நீ உன் பேச்சு மாற வேண்டும். உன் பேச்சு எப்படியோ அப்படிதான் இருப்பாய். எனக்கெல்லாம் முன்னுக்கு வர முடியுமான்னு நினைச்சா நீ வர மாட்டாய். ஒத்த மனுஷனா வருவேன்னு சொல்லி நீ முன்னுக்கு வருவாய். நீ மாற உன் பேச்சு மாற வேண்டும். உங்க பேச்சு எப்படி மாறுதோ அப்படிதான் நீங்க மாறுவீங்க. உங்க பேச்சு மாறாவிட்டால் உங்களில் மாற்றம் நிகழப்போவது இல்லை. ஒரு மாற்றம் நடக்காது. இந்த சபை வளரும். இந்த சபை மேல எப்படி தெரியறதுக்கு வளரும். தெரிய சொல்ல இப்ப சொல்ல இப்ப டர்ன் ஒன்று எடுக்கிற நேரத்தில் அது விளங்காது. கொஞ்சம் டர்ன் பண்ண விளங்காது. திடீர்னு இப்படி அது வந்து டக்குன்னு விட்டான் அது விளங்கும். அதே மாதிரி சர்ச் வந்து விளங்குறதுக்கு டர்ன் ஆகும். சீக்கிரம் டர்னிங் ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. ஆமென். இந்த நாட்களை கத்த அதுதான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க போகிற நேரத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. ஏன்னா இந்த கூட்டத்தில் நீங்க போகிற நேரத்தில் பாங்க உங்களுக்கு மகிமை நடக்கும். சில நன்மையின் வாசல்கள் திறக்கப்படும். சில தெரியாத மனிதர்கள் வந்து உங்களோட ஜாயிண்ட் ஆவாங்க. புதிய பிசினஸ்கள் வரும். நீங்க ஒரு நாளும் செய்யாத கை வைக்காத வியாபாரத்தின் பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். சத்தமாய் சொல்லுங்களாமே. வாய் திறந்து சில வார்த்தைகளை பேசுங்க. என் வாழ்க்கையில நன்மைகள் என்னை தேடி வரும். உயர்வுகள் தேடி வரும். நான் இருந்த நிலையில் இருக்க போவதில்லை. நான் மாற்றத்துக்குள்ளே செல்வேன். என் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்லும். இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது அற்புதம் நடக்கும். என்னை தேடி மனிதர்கள் வருவார்கள். நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் என்னை பார்க்க வருவாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்னை பார்க்க வருவாங்க. அதில் இருக்காங்க. உங்க பேச்சு மாற வேண்டும். இந்த புதிய பேச்சை இந்த புதிய பாஷை நீங்கள் பைபிள்ல இருந்து நிறைய படிக்கலாம். நல்ல பைபிளை பாங்க. வலது பக்கம் 1000 இடது பக்கம் 10,000 வந்தாலும் யாராலும் என்னை ஜெயிக்க முடியாது. எனக்கு எதிராக உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காது. நான் வாளாகாமல் தலையாவேன். நான் கீழாகாமல் மேலாவேன். ஒத்த மனுஷனா ஜெயிப்பேன். என் தாய் தகப்பன் என் நண்பர்கள் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டாரு. ஆமென். அவர் எனக்கு மான்களின் கால்களை அவர் தந்து அவர் மலைகளுக்கு மேலே அவர் என்னை ஏற பண்ணுவார். அவருடைய நீதியின் கரத்தினாலே அவர் என்னை தாங்குவார். நான் விடிவெளி நட்சத்திரத்தை போல இருப்பேன். என் துக்க நாட்கள் முடிந்து போனது. இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. பேசுங்க, பேசுங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். அப்படி ஏதோ இருக்கணும். நல்லா இருக்க சொன்ன என்ன கேட்டுவான். நோ சொல்லப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல. அவனுக்காக அவன் கேட்பான் சொல்லி இல்லைன்னு சொல்லாத. நல்லா இருக்க, நல்லா இருக்க. அப்ப அவன் என்ன கேட்டா நோ சொல்லப்படி, கான் சொல்லப்படி, எல்லாருக்கும் எஸ் சொல்லாத. விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய, முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய ஜெயமான வார்த்தைகளை பேசுங்க. முன்னுக்கு தள்ளுற வார்த்தை. இப்ப இந்த ஆள் இந்த இடத்த விட்டு போனா, இந்த ஆள் சப்போர்ட் இல்லைன்னா என்ன நடக்கும் பாஸ்டர்? அந்த ஆள் பெறுவாங்க. கர்த்தர் அதை விட பெருசு ஒன்று வைப்பாங்க. நீங்க இந்த சீட்ல இல்லைன்னா இந்த சீட்ல இன்னொருத்த வந்து உட்காருவான். ஏன்னா எப்பயும் முந்தின மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின மகிமை. அதனால சீட்டை விட்டுறாத, சீட்டை கொடுத்துறாத. அதனால பேசுறது போல்டா பேசுங்க. இதான் விசுவாசம். எதை தெளிவா பார்க்குறீங்களோ அதை தெளிவா பார்த்து அதை பற்றி அனலூட்டி வச்சுக்கொண்டு அதை சத்தமா பேசுங்க. அப்பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மேலாக ஒரு வெற்றி, ஒரு ஜெயம். இந்த சக்சஸ் எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருக்கும் கிடைக்க போகுது. ஒவ்வொரு சக்சஸ் ஆகி மாற வேண்டும். ஒவ்வொரு சக்சஸ் இன்னைக்கு உங்க பேச்சு மாற வேண்டும். உங்க பேச்சு, நீங்க பேச வேதாம் வெற்றி
நான் பிறந்ததே வெற்றிக்காக. நான் ஆளப்படல, ஆள பிறந்தவன். நான் ஜெயிக்க வந்தவன். நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் ரெண்டும் வாயில தாக்க. ஜீவன் இருக்கு, ஜீவனை பேசு. பைபிள் சொல்லுது, நான் ஒரு சவரகன் கத்தி. இந்த கத்தியை அழகு பாவிக்கலாம். புடிய வாங்கி வெட்டி இப்படி இப்படி கோடெல்லாம் போட்டு புகத்தெல்லாம் கோடு போட்டுவாங்க, அழகாக்கலாம் கத்தியில. ஆனா இந்த கத்தியில ரொம்ப சும்மா சலூனுக்கு போயிட்டு வந்தா ஆள் சும்மா சூப்பர், அந்த அளவு கத்தி வேலை செய்யும். அது என்னது, அந்த கத்தி சங்கையும் இல்லாம இருக்கும். வெட்டுட்டா அதுதான் ரெண்டும் நடக்கும். எனக்கு பெரிய நன்மை வரப்போகுது சொல்லிக்கொண்டே போ. என்ன சொல்ல, மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுவள் அதின் கனியை. அப்ப நீ ஒர்க் பண்ணி தான் முன்னுக்கு வர நினைக்கிறியா, இல்ல இந்த வாயை பயன்படுத்தி எதை நீ பிரியப்படுறாய்? நான் நாளுக்கு நாள் முன்னுக்கு போவேன். கடவுள் எல்லா திறமைகளும் எனக்கு அவர் கொடுத்திருக்காரு. என் திறமையை எப்பொழுதும் பயன்படும். அது மேல் நோக்கி என்னை கொண்டு போகும். மனிதர்கள் என்னை எட்டி பார்க்க அளவு கத்திரனை வைப்பா. இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்க. பேசும் வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆமென். பார்த்த தலைப்பை மறுபடி பார்ப்போம். முதலாவது, உருவாக்கும் வல்லமை. அந்த வல்லமையா உங்க பர்சனல் லைஃப் வெற்றியாக பயன்படுத்துங்க. எக்ஸாமுக்கு பயன்படுத்துங்க, உங்க பிசினஸ்ல பயன்படுத்துங்க, உங்க டெய்லி லைஃப்ல பயன்படுத்துங்க. ஆனா இரண்டாவது, தேவ நோக்கத்துக்காக வார்த்தையை பயன்படுத்தும். தேவன் நோக்கத்துக்கு. இந்த வார்த்தை எங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, தேவனை நோக்கத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெயத்துக்கு மட்டுமல்ல, தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமது வார்த்தையை பயன்படுத்தும்படி நாங்கள் விரும்புகிறோம். நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். பாங்க, இது ரொம்ப பவர்ஃபுல். மக்கள் எல்லாரும் சுகமாவதை தேவன் விரும்புகிறார். யாரும் வியாதியில் இருப்பது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சுகம் அடையும்படி கட்டளை இடாமல் தேவனால் சுகமாக்கவே முடியாது. கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாம் கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனா கடவுளுக்கு சுகமாக்க முடியாது நாம் கட்டளையிடாமல். இந்த ஃப்ளக்ல 2 கரண்ட், 2 வயருக்கு 2 இருக்கு தானே, ஏத்து விடுங்க. 2 இருக்கு. ஒன்னு கரண்ட், அது தொட்டா செத்தான், அது தொட்டா செத்தான். மற்றதுக்கு நியூட்ரல், அது தொட்டா ஒண்ணு நடக்காது, காதுல போட்டாலும் ஒண்ணு நடக்காது. ஏன்னா அதுல ஒண்ணு இல்லை. ஆனா அது இல்லாம ஒண்ணும் செய்யலாது. ஆனா என்னத்தான் ஃபேனுக்கு நீங்க கரண்ட கொடுத்தாலும் அதை வைக்காட்டி ஃபேனு ஓடாது. இதை நீங்க நாக்கில் வச்சாலும் நடக்காது. ஆனா கரண்ட் எடுத்து நாக்கில் வைங்க, அது ரொம்ப பவர்ஃபுல். ஆனா என்னதான் பவர்ஃபுல் இருந்தாலும் அது ஒண்ணு இல்லாதது தேவை. அதே விதமா தான் கடவுள் ஆதியாமத்தில் அற்புதங்கள் செய்தார், அதிசயம் செய்தார், அவர் உருவாக்கினார். ஆனா இனி அவர் உருவாக்குவதில்லை. அதன் பின்பு எல்லாமே மனிதர் மூலம் தான் தேவன் செய்தார். ஆதியாமத்தில் பாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி இருளா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. ஆதியம் 1:2 ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. ஆனா ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? ஒரு மாற்றம் இல்ல. ஆவியானவர் அசைவாடி எந்த மாற்றம் இல்ல. சபையிலும் கூட இன்றைக்கு சர்ச்சில் ஆவியானவர் அசைவாடுறார், எல்லா இடமும் நிரம்பிக்காங்க. ஆனா ஒண்ணும் நடக்காது. சும்மா ஜபத்து ஜபம் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கொண்டு இருக்காத. வார்த்தை அனுப்பினால் தேவன் அற்புதங்களை நிகழ்த்துவார். வார்த்தை அனுப்பினால் தேவன் அற்புதங்களை நடத்துவார். ஏனென்றால் வார்த்தை தான் ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு உனக்கு வேண்டிய விதம் வெட்டலாம். 4 துண்டை வெட்டலாம், 5 துண்டை வெட்டலாம், இப்படி வெட்டலாம், உனக்கு வேண்டிய விதமா. அவருக்கு அந்த கட்டளை தேவை. தேவன் ஏசாயா புத்தகத்தில் சொல்றார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். கமாண்ட் பண்ணா செய்ய. வெளிச்சம் உண்டா கடவுது என்றால் உடனே வெளிச்சம் வந்துச்சு. அது வெளிச்சம் வரல.
அந்த விசுவாசம் செயல்படுத்துங்க. அந்த சப்ஜெக்ட் பாங்க, முதலாவது உனக்கு என்ன நடக்கணும் அதை தெளிவா சொல்லு. என்ன நடக்கும் அது படமா நினைங்க, கற்பனை செய்யுங்க. இப்போ கூட்டத்தில் நான் கற்பனை செய்ய, இந்த இடத்துல வியாதிகள்லாம் சுகமாக வேண்டும், இந்த இடத்துல வியாதிகள் சுகமாக வேண்டும், நோய்கள் சுகமாக வேண்டும், அப்படியே நான் நினைக்கிறேன். அப்போ அனல் போல ஒரு வாஞ்சையை வச்சுக்கொண்டு அது நடக்கணும் உறுதியா வச்சுக்கொண்டு விசுவாச அறிக்கட்டு சுகம் அடைவதாக, சப்பானிகள் நடப்பாகலாக, உடனாட வேலை செய்வார், குருடர்கள் பார்ப்பாகலாக, ஊமைகள் பேசட்டும். நான் என்ன சொல்லுங்க அது நடக்குது. நீங்க சொல்ல வேண்டும். செவிடர்கள் கேட்பாகலாக, நீ சொல்லுவ அதுக்கு நடக்காது. நீ குருடன் பாப்பாங்கன்னு சொல்லு, குருடன் பாப்பான், ஆனா செவிடன் கேட்க மாட்டான். இயேசு லாசரஸ் கல்லறையிட்ட வந்தாங்க, மரித்தவர்கள் எழும்பட்டும் அப்படி சொன்னாங்க. இல்ல, லாசரஸ் வெளியே வந்தான். அப்ப நீ என்ன சொல்லுகாய்? உன் வியாபார ஸ்தலத்துக்கு முன்னாடி போய் சொல்லு, என் வியாபாரத்தை நோக்கி பலர் வருவார்கள், என் வியாபாரம் பழுகி பெருகும், புதிய புதிய பிசினஸ்மேன் வந்து சேருவார்கள் சொல்லு. அதை விட்டு ஐயோ இந்த சோகனா விற்கணும், சாப்பாடு விற்கணும், அந்த ஜெபலாம் முடிச்சு அறிக்கைடு. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவர் சுகமாக்கும் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கார். அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கார். இங்க அவங்க ஒர்க் பண்ண, ஆனா இன்னும் அது நடக்கல. ஏன்னா அவைகளை கட்டளையிட்டு வெளியே கொண்டு வர மட்டும் அவருக்கா. நான் அவைகளை கட்டளையிட்டு வெளியே கொண்டு வர மட்டும் உண்டு. நான் இப்ப கட்டளையிட்டா அது நடக்கும். ஏன்னா அந்த சுகம் நடந்து கொண்டு இருக்கு, நான் அதை சுவிட்ச் ஆன் பண்ணணும். நான் என்ன அந்த லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணாதான் நடக்கும். தேவ பிரசன்னம் இருக்கு, ஆவியான அசைவாடுறால், ஆனா பிதா சும்மா வைக்கா. திடீர்னு வெளிச்சம் சொன்னாங்க, திடீர்னு மரங்கள் சொன்னாங்க, வந்துச்சு. வெளிச்சம் சொல்ல நேரத்தில் மரம் வந்துச்சா? சூரியன் சொல்ல சந்திரன் வந்துச்சா? இல்ல. நீ சொல்ல வேண்டும், சுகம் அடைவீர்களாக என்று நீங்கள் சொல்வதற்கு முன்னால் தேவ ஆவியானவருக்கு கிரியை நடப்பிக்க எந்த சாத்தியம் இல்லை. நோ சான்ஸ். நான் சொல்லுவக இந்த இடத்துல யாரும் சுகம் அடைய மாட்டாங்க. எலும்பி நட சொல்லுவக எலும்பி நடக்க முடியாது. அதான் பைபிள். அவர் நம்முடைய கட்டளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கார். மலைகள் பேர்க்கப்பட வேண்டுமே, ஆண்டவர் மலை அசைவணும், மலை நீங்கணும், இந்த கடன் பிரச்சனை இந்த பக்கத்து வீட்டுக்கா மலை போல இருக்கா அப்படி ஜாம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ மலையை பார்த்து கட்டளை பேர்ந்து சமூகத்தில் போ. பக்கத்து வீட்டுக்கா பிரச்சனை, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போவதாக. வீட்டை வித்தே போயிடுவான். பரிசுத்த ஆவியானவர் நிறைவில் இருந்து கவனிங்க, நல்லா கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் மந்திரமா, அது எல்லாம் சொல்லித்தர மாட்டான். இப்படி உன் ஸ்பிரிட்டை கனெக்ட் பண்ணு. கனெக்ட் பண்ணிட்டு ஆவியிலிருந்து இப்படி விசுவாசத்தில் கட்டளிட பழகி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை காணலாம். ஸ்பிரிட்டை கனெக்ட் பண்ணு. பிதாவே நாங்களோட நினைவுப்போம். சில சேர்க்கும் கஷ்டமாக்கும், ஆனால் கனெக்ட் ஆகி சில அந்த வைஃபை ரவுட் அதை சுற்றி கொண்டே இருக்கும். திடீர்னு கனெக்ட் ஆகும். சரியான பொசிஷனுக்கு போகணும். பைபிளுக்கு யோவான் ஆவிக்குள்ளானா, அதே மாதிரி ஆவியில் ஆயிட்டேன். பவுல் ஆவிக்குள்ளானா, ஸ்தேவான் ஆவிக்குள்ளானா, அதே மாதிரி ஆவிக்குள்ளாயிட்டு இப்ப இது நடப்பதாக. ஆமென். அதை சொல்லதாக நடப்பதாக. ஆமென். நீங்க கெஞ்சி கொண்டிருப்பதை அல்ல, உங்களால் பேசப்படும் விசுவாச வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு தேவை. ஆவியானவருக்கு அதுதான் தேவை. நாம் கட்டளையிட வேண்டும். என் புள்ள படிக்கல மொக்கனாக சொல்லிக் கொண்டாது, இவன் படிப்பானாக. தர்க்கம் வந்தான், பாவம் ஒழுங்கு இல்லாத இடத்துல ஒழுங்கு வந்துச்சு. வருவதாக இந்த சபை நிரம்புவதாக, ஒவ்வொரு நாட்களை நிரம்புவதாக. ஆமென். அவருடைய நோக்கத்துக்காக மறுபடியும் தலைப்பு உருவாக்கும் வல்லமை. உங்க வார்த்தையில
எது உருவாக்கலாம்? நல்லது உருவாக்கலாம், கெட்டது உருவாக்கலாம். அப்போ உங்க வாழ்க்கையில வெற்றிக்காக உங்க வாழ்க்கையை நம்பர் 1 உருவாக்கணும். 2வது தேவ நோக்கம். 3வது இயேசுவின் பிரசன்னம் வெளிப்பட வார்த்தையை பயன்படுத்துங்க. நம்முடைய வார்த்தையின் மூலம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உருவாக்க முடியும். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இல்லை சொல்லுமே, நானே வந்து உருவாக்கலாம். இந்த இடத்துல அன்றா இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே வருவா. ஒரு வர்ஷிப் லீடர் வந்து தேவ பிரசன்னத்தை கொண்டு வரலாம். உங்க பக்கத்தில் அவர் வந்து இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்காது. அப்படியே சொல்ல பொழுது உருவாக்கா. உங்களுக்கு தெரியுமா, உண்மைக்கும் பிதாவாகிய தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. கடவுள் வல்லமையா இந்த இடத்துல மகிமையாய் வந்திருக்கார். தேவ தூதர்கள் இந்த இடத்துல இருக்காங்க. அன்றா இயேசு இந்த இடத்துல அசைவாடா. பரிசுத்தாவின ஃபுல்லா நிரப்பி இருக்கா. நம் வார்த்தை மூலம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உருவாக்க முடியும். தெளிவான விசுவாச வார்த்தைகளை பேசி கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர செய்ய முடியும். தெளிவா பேசணும். உன் பக்கத்தில் அவர் இருக்கா, அவர் அசைவாடா. நீங்க யாருக்காவது சுவிசேஷம் சொல்ல கூட உங்க பக்கத்துல இயேசு இருக்கா, அவங்க ஃபீல் ஆவாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க கனெக்ட் பண்ணது அதை நடந்துச்சு பாஸ்டர். இனியே உனக்கு பார்க்க முடியாம போகும் சொல்றது பார்க்க முடியாம போகுது. உனக்கு ஒரு வெளிச்சமாக சொல்ல வெளிச்சம் வருது. நீங்க பூமி இது நாங்க சொல்லும் பொழுது அந்த பகலோங்க அதை செய்யும். ஏன்னா நீங்க பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பகலோகத்தில் கட்ட. இந்த இடத்தில் தேவ பிரசன்னத்தை கட்டவிழ்க்கும் பொழுது பகலோகம் அந்த தேவ பிரசன்னத்தை கட்டவிழ்த்து விடும். கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கொண்டு வருவது அது உங்களை பொறுத்ததே. சரி, இதுக்கு இந்த 3 காரியம் சொல்லிட்டேன். இதுல நீங்க எப்படி இதை கனெக்ட் பண்ணி செய்வது? உங்கள் பங்கு, உங்க டியூட்டி, உங்க ரோல். உங்க வாயின் அறிக்கையினால் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். வாயால இப்போ வர்ஷிப் பண்ண வரவ இயேசு நம்மை ரட்சிக்கவா. உன்னை ரட்சிக்கும் இயேசு இந்த இடத்தில் இருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இயேசு ரட்சிப்பவராய் இந்த இடத்துக்கு வருவா. பிரச்சனைகள் இருந்து போராட்டத்தில் ரட்சிப்பவராய் வருவா. அப்ப இன்றைக்கு எங்களோட சர்மன் பாயிண்ட் என்னது? ஒரு வர்ஷிப் பண்ணுறது இப்படி கொண்டு வாங்க. இன்னைக்கு நான் உங்களை கடவுளை மகிமையாய் கொண்டேன். உண்மைக்கு அவர் மகிமை உங்க மேல வரப்போகுது. தெய்வீக சுகத்தை பற்றி பேசினால் சுகமளிக்கும் இயேசு வெளிப்படுவார். இந்த இடத்துல சிலுவையிலே மகத்த இயேசு, சுகமாக்குற இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். உங்களை சுகப்படுத்தி கொண்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது சுகங்கள் நடக்கும், வியாதிகள் நீங்கும். எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது. எது கொண்டு வரணும்? ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு வாங்க வேண்டும். அற்புதம் செய்யும் இயேசுவை பற்றி பேசினால் அற்புதம் செய்யும் இயேசு வெளிப்படுவார். அற்புதங்கள் 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 நடக்கும் போது அதை பத்தி பேசினால் நடக்கும். நீங்க என்ன பேசுங்களோ அந்த விதமா அது நடக்கும். நம் வார்த்தையின்படி இயேசு கிரியை செய்ய வெளிப்படுவார். நீங்க எப்படிப்பட்ட வார்த்தை கொடுக்கும் அது படித்து அவர் வேலை செய்வாங்க. என் ஆண்டவர் மகிமை நிறைந்தவா இந்த இடத்துல இருக்கா. அந்த கடவுளை ரொம்ப பவர்ஃபுல்லா பெருசாப்பாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல போனோம்னா மகிமையான காரியம் நடக்கும். நீங்க கை வைக்காத பிசினஸ், தெரியாத பிசினஸ், அதுல தான் கை வைப்பீங்க. இப்ப ஆக்கள் என்ன சொல்லுவாங்க, தெரியாதெல்லாம் கை வைக்காத. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீ அறியாதது மெட்டாததுமான நான் பெரிய புதிய காரியங்கள் உனக்கு செய்வேன். தேவ பிள்ளைகள் புதுசு புதுசா செஞ்சு போவோம். செஞ்சதை செஞ்சு கொண்டு போகணும் இல்ல. இப்ப நான் விதைச்சிட்டேன், நீங்க புடுங்கி போடலாம். நீங்க நெகட்டிவா பேசினா அந்த விதை தூக்கி வீசுறீங்க. நீங்க அதே பேசணும். பாசிட்டிவா பேச முடியாதபடி இருக்கும், சூழ்நிலை இருக்கும். ஆனா மாத்தலாம். இந்த வார்த்தை மிக முக்கியம். திட்டவட்டமான அறுவடை பெற, திட்டவட்டமான அறுவடை பெற. இங்க சர்ச் இப்படிதான் நடக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். அதுதான் சொன்னேன், தெளிவு.
திட்டவட்டமான அறுவடை நடக்கணும். இந்த வர்ஷிப் இப்படிதான் நடக்கணும் இருந்தால், அது திட்டவட்டமாக இருந்தால், திட்டவட்டமான விதைகளாகிய வார்த்தைகளை விதைக. ஷாப்பா சரியா அந்த விதை அதை எதிர்பார்த்து கொண்டு அதில் உனக்கு ஆவல் இருக்கணும். அது தெளிவாக்கணும். எது நடக்கும் அது ஆவல். இப்ப நீ என்ன சொல்லணும்? அது நடக்கணும். நிச்சயத்தை பெற்று நீ 3 விதமான விசுவாசம் இருக்க. அது நடக்கும், நடப்பதாக. அது எனக்கு கட்டாயம் நடந்துட்டு என் வாழ்க்கையில் நடந்து. திட்டவட்டம். பரிசுத்தத்தினால் அற்புதங்கள் நடைபெறாது. நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதனால் அற்புதங்கள் நடக்காது. நீங்கள் விசுவாசிப்பதினால் அற்புதங்கள் நடக்கும். இதான் ரொம்ப ஷார்ப். பரிசுத்தம் வேணும், ஜெபம் வேணும், உபவாசம் வேணும், எல்லாம் தேவை. அது கடவுளுடைய உறவு. ஆனா இதெல்லாம் இருந்து இது இல்லைன்னா வேஸ்ட். மெயின் இதுதான். உதாரணத்தோட முடிக்க, பேதுரு மீனை பிடிச்சான். மீன் பிடிப்படவே இல்லை. மீன் பிடிச்சு பிடிப்பட, நான் சொல்ல விட்டுட்டேன். பிடிச்சு பார்த்து மீன் அகப்படவே இல்லை. ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சான், அகப்படல. ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சான். 5 வருஷம் மீனே பிடிப்படல. இயேசு சொன்னாரு, படகு எடுத்து போ, வலது பக்கம் வலை வீசுன்னு பேதுக்கு. அவன் சொன்னான், ஐயரே ராமுழுது மீன் பிடிச்சு ஒன்றும், ஆனாலும் உங்களுடைய வார்த்தை. ஏன்னா நீங்க சொன்னா, நான் இப்ப கேட்டு கொண்டது நீங்க சொல்லலாம் நினைச்சு, நீங்க சொன்னா நடக்கும். உங்க வார்த்தை படி போடுங்கன்னு போட்டான். வலைய வலது பக்கம் போட்டான் மட்டும்தான் பல கிளியத்தக்கதா மீன். எத்தனை மீன் பிடிப்பட்டுச்சு? 153. 153 பெரிய மீன்கள். சும்மா மீன்ல என்ன மீன்? பெரிய மீன்கள் பிடிப்பட்டுச்சு. எதனால அது மீன் பிடிப்பட்டுச்சு? வார்த்தையை சொல்லி. இப்ப அந்த மீன் பிடிப்பட்டோன்னா பேதுரு, ஐயோ இவ்வளவு மீன் பிடிப்பட்டுன்னு இயேசுவை பார்க்கறதுக்கு வெட்கப்பட்டான். ஏன்னா அவன் பாவி. உடனே கடல்ல குதிச்சு சொன்னா, ஐயோ நான் பாவியான மனுஷன். யாருக்கு அற்புதம் நடந்துச்சு? பாவிக்கு நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? விசுவாசம் வந்தபடியா. தெளிவா? யாருக்கு அற்புதம் நடந்துச்சு? பாவிக்கு நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? விசுவாசம். ஆண்டவர் பாவியல பார்க்க உன்னுடைய விசுவாசத்தை. ஆமென். இதை நம்பு, அற்புதங்கள் நடக்கும். உங்க வாயை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க வெற்றிக்காக, தேவ நோக்கத்துக்காக, தேவ பிரசன்னத்துக்காக மகிமையான காரியம் இந்த கிழமை நடக்கும். இந்த இடத்துல போக நேரத்துல இந்த இடத்துல உங்களுக்கு மகிமையான அற்புதங்களை என் ஆண்டவர் செய்வாராக.